எல்லாருமே குகேஷ் செஸ்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம். இது அவ்வளோ சாதாரணமான வெற்றியா அப்படின்னு கேட்டா இல்ல. சர்வதேச அளவுல, சர்வதேச அரங்குல செஸ்ல மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு வரலாற்றுல இடம் பிடிச்ச 32 வயசான சீனாவை சேர்ந்த டிங் லெரின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரரை தோற்கடிச்சு உலகத்தின் இளம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு 18 வயசுல குகேஷ் அசுர சாதனைய படைச்சிருக்காரு. மிகப்பெரிய ஆட்டக்காரரை வீழ்த்தி உலகத்தின் இளம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு 18 வயசுல குகேஷ் வந்து ஒரு அசுர சாதனைய படைச்சிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குகேஷோட வெற்றியை பார்த்து பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஏன் கொண்டாட செய்யறாங்க. தமிழகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் குகேஷோட வெற்றியை பாராட்டுறாங்க, பெருமைப்படுறாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் குகேஷோட வெற்றியை பாராட்டுறாங்க, வியந்து பாக்குறாங்க. யார் இந்த குகேஷ் அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு குகேஷ் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. தன்னோட 6 வயசுல இந்தியாவுக்கு எப்படியாவது வின் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சபதம் எடுத்த குகேஷ் 18 வயசுல அதை ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. 2006 சென்னையில் பிறக்கிறாரு குகேஷ் தெம்மராஜு. இவரோட அப்பா ரஜினிகாந்த் ஒரு டாக்டர், அம்மா பத்மா அவங்களும் ஒரு டாக்டர். தன்னோட 7 வயசுலேருந்தே இவர் வந்து செஸ்ல அவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டியிலையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட கனவு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா உலகின் இளம் சாம்பியன்ஷிப் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு சாதனையே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட சின்ன வயசுலேருந்தே கனவாவே இருந்திருக்கு. I want to become the youngest world chess champion. அது மட்டும் இல்லாமல் இவரோட செஸ் விளையாடுற டேலண்ட்டை பார்த்து எல்லாருமே வியந்து போயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய போட்டிகளில் பங்கேற்று தொடர்ந்து வெற்றியை தான் பெற்றுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வரக்கூடிய எல்லா செஸ் தொடர்கள்லையுமே பங்கு பெற்று அதுலேயுமே வின் பண்ணிட்டு தான் வராரு தொடர்ந்து. அதை தொடர்ந்து 2015 நடந்த பள்ளிகளுக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 9 வயசுக்கு உட்பட்ட பிரிவில் இவர் போட்டியிடுறாரு. அந்த முதல் போட்டியில் வின்னும் பண்ணுறாரு. இது இவரோட முதல் முக்கியமான தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2018 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் கலந்துக்கிட்டு உலக இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பட்டத்தையும் வின் பண்ணுறாரு. தொடர்ந்து பல போட்டிகளில் கலந்துக்கிட்ட குகேஷ் வெற்றிக்கு மேல வெற்றியா குவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட சேர்த்து 5 தங்க பதக்கங்களையும் வின் பண்றாரு. 2018 நடந்த ஏசியா யூத் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற தொடர்ல தனியாவும் குழுவாவும் சேர்ந்து வின் பண்ணி 5 தங்க பதக்கங்களை வாங்கி இருக்காரு. 2017 நடந்த 34வது கெப்பெல்லே கிராண்ட் ஓபன் செஸ் அப்படிங்கிற தொடர்ல போட்டியிட்டு சர்வதேச மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ணுறாரு. இந்த பட்டத்தை வின் பண்ணும்போது குகேஷ்க்கு வெறும் 12 வயசு தான். இதுக்கு முன்னாடி குறைவான வயதுல இருந்து சர்வதேச மாஸ்டர் அப்படின்னு பட்டம் வாங்கினவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த வரிசையில் குகேஷும் வாங்கியிருந்தாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. இதோட குகேஷோட சாதனைகள் நின்றுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. இதுக்கப்புறம் தான் அவரோட சாதனைகள், அவரோட கேம் எல்லாமே அசுர வேகத்துல நகர ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு 17 வயசு இருக்கும்போது அந்த செஸ் பாயிண்ட்ஸ் 2750 வச்சிருந்திருக்காரு. இது மூலமா 2750 பாயிண்ட் வச்சிருந்த இளம் வீரர் அப்படிங்கிற சாதனைய பெறாரு. அடுத்த மாசமே விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை விட அதிக புள்ளிகளை பெற்று
37 வருஷமா விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் அதிகம் புள்ளிகளை பெற்ற இந்திய வீரர் அப்படின்னு படைச்சு வச்சிருந்த சாதனைய குகேஷ் அவர்கள் முறியடிக்கிறாரு. 2024லயும் இவரோட வெற்றிகள் தொடர்ந்துட்டே இருக்கு. இதன் மூலமா தான் உலக சாம்பியன்ஷிப் தொடர்ல டிங் லெரினுக்கு எதிரா பங்கேற்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியா தங்கம் வென்றது. இந்த தங்கம் வெல்றதுல குகேஷ் அவர்களோட பங்கும் முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. பிரக்னானந்தா, விதித், அர்ஜுன், பெண்டலா இவங்க கூட சேர்ந்து செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியா தங்கம் வின் பண்றது இதுதான் முதல் முறை. உலக சாம்பியன்ஷிப்போட இறுதி சுற்றுல குகேஷ் சைனாவை சேர்ந்த டிங் லெரினோட மோதுறாரு. டிங் லெரின் அண்ட் குகேஷ் என்ன பண்றாங்கன்னா 14வது அதாவது கடைசி சுற்றுல வந்து 2 பேருமே தலா 6.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அங்க ஒரு சின்ன பரபரப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. டிங் லெரின் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆட்டத்தை எப்படியாவது டிரால முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காய்களை நகர்த்திட்டு இருக்கும் போது குகேஷ் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கொடுத்த அழுத்தத்துல 53வது நகர்வுல டிங் லெரின் வந்து ஒரு சின்ன தப்பு பண்றாரு. இந்த தப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட குகேஷ் அந்த போட்டியில வின் பண்றாரு. இந்த வெற்றி மூலமா 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பட்டத்தை குகேஷ் வெல்றாரு. போட்டியில வின் பண்ணதும் குகேஷ் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 18 வயசுல மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு, அதுவும் இந்த இளம் வயதுல. அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம டிங் லெரின் கூட கை குலுக்கி இந்த போட்டியை அங்க முடிச்சுக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வந்து குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இவ்வளவு காலமா துணையா இருந்த அவரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவரோட வெற்றியை சமர்ப்பிச்சு குகேஷ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் பல போட்டிகளில் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒட்டுமொத்த உலக மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க.